தேவனுடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக இந்த மாதத்திற்கென்று வாக்கு தத்தமாய் கொடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். அந்த வசனத்தின் முதல் பகுதியை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளோடு இடைபடும்படியாய் ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடு கூட இருந்து வழிநடத்துறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே 3வது ஆராதனையிலே கலந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய சமுத்திரமாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் எங்களோடு பேசியருளுவீராக. நீர் எங்களுக்கு இந்த மாதத்திற்கு வாக்கு தத்தமாய் கொடுத்த இந்த வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு இடைபடுவீராக. இதில் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி அதன்படி இந்த மாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கவும், அதன்படி நடந்து உமக்கு உகந்தவர்களாய் நாங்கள் மாறவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அதற்கு எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தோடு படைக்கிறேன். தேவனே, நீ நடத்தியுள்ள பிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வசனத்தில் இந்த மாதத்திலே நம்மளுக்கு குறிப்பாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை என்ன? ஜெயமும் என்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அதை வைத்துதான் நாம் இன்றைக்கு காலையிலே ஜெயம் கொடுக்கிறவர் அல்ல ஜெயத்தை தருகிறவர் என்று சொல்லிய தலைப்பின் கீழாக தேவன் கொடுக்கிற ஜெயத்தை குறித்து பார்க்க நம்மளுக்கு கர்த்தர் உதவி செய்தார். முதலாவது நாம் பார்த்தோம், ஜெயம் என்பது அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அது தேவனிடத்துல வந்து சங்கீதம் 75:6 சொல்லுகிறபடி கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ வனாந்திரத்திலிருந்தோ ஜெயம் வருவதல்ல. அதை குண்டு பண்ணுகிற, அதை கொடுக்கிற தேவனிடத்திலிருந்து மாத்திரமே ஜெயம் வருகிறது. அது என்ன ஜெயமாய் இருந்தாலும் சரி, அது கர்த்தருடையதாய் காணப்படுகிறது. அப்ப ஜெயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் நம்மளுக்கு அவசியமாய் இருந்தாலும் அது யாரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அதை நம்மை படைத்து நம்மளை அனுசரிக்கிற, நம்மளை வழிநடத்துகிற கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று முதலாவது இந்த வசனம் உணர்த்துகிற என்று நாம் காலையிலே நாம் பார்த்தோம். சரி, அப்படி ஜெயத்தை கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுக்கிறார் என்பதற்கு ஒரு குறிப்பை காலையிலே நாம் பார்க்க தேவன் கிருபை செய்தார். என்ன ஜெயத்தை, எப்படிப்பட்ட ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம்? நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் இந்த மாதத்திலே நமக்கு அவர் நீதியை சரி கட்டுகிறவராய் காணப்படுகிறார். நீதியை சரி கட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் போய் நம்முடைய சத்துருக்களை அழிப்பதோ, அவர் போய் நம்மளை துன்பப்படுத்தினவர்கள் நிர்மூலமாக்குகிறதோ, அதெல்லாம் ஒரு பக்கத்துல நடக்கும். ஆனால் இன்னொரு பக்கத்திலே அவர் நம்மளை முதலாவது பலப்படுத்துகிறவராய், நம்மளை முதலாவது அவர் திருத்துகிறவராய், நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற காரியத்தை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். என்ன காரியத்தை மாற்றுகிறார்? காலையிலே பார்க்க தேவன் கிருபை செய்தார். நீதியை சரி கட்டுகிறார் என்றால் யாருக்கு சரி கட்டுகிறார் அல்லது எதை மாற்றுகிறாராம்? மன பதற்றத்தை தேவன் நம்முடைய ஜீவியத்திலிருந்து இந்த மாதத்தில் எடுத்து போடுகிறவராய் காணப்படுகிறார். அவர் நீதியை சரி கட்டி நம்முடைய சத்துருக்களுக்கு பலி வாங்குகிறவராய், அவர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல அவர் எப்படி காணப்படுகிறார்? நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற எல்லா மன பதற்றங்களை அவர் எடுத்து போடுகிறார். ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனப்பதற்றம் வரும்பொழுது என்னென்ன நடக்குது? 4 காரியத்தை கர்த்தர் சொன்னார். 1, அவன் தரித்திரனாய் மாறுகிறான். ஆவியிலே முதலாவது தரித்திரனாய் மாறுகிறான். அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. அதனால் அவனுக்குள்ளாக இருக்கிற கொஞ்ச பலத்துல, ஆவி பலத்துல ஓட ஆரம்பிப்பான். கொஞ்ச நேரத்துல அந்த பேட்டரி அந்த டவுன் ஆன உடனே அவன் ஆவியிலே தரித்திரனாய் மாறுகிறான்.
இரண்டாவது அவனுக்கு என்ன நடக்கிறது? அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரங்கள், எல்லா வல்லமைகள், எல்லா மரியாதை, எல்லா தேவனால் கொடுக்கப்பட்ட காரியங்கள் அவனை விட்டு விலகுகிறதாய் காணப்படுகிறது. அவன் அதே ஸ்தானத்தில் இருப்பான், ஆனால் அவனுடைய அதிகாரங்கள் எதுவுமே அவன் இடத்துல இருக்காது. அவன் அதே ஸ்தானத்துல இருப்பான், ஆனால் அவனுடைய அடையாளங்கள் எதுவுமே அதுல இருக்காது. இதற்கு ஒரு சின்ன உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, கோமா பேஷண்ட்டை நீங்க பார்க்கலாம். அவர்கள் நல்ல சுவாசிப்பார்கள், நல்ல படுத்திருப்பாங்க, நல்ல சரீரத்துல எந்த ஒரு காயமோ அல்லது எந்த ஒரு பெரிய இந்த விபத்தினால் வந்த காரியம் எதுவுமே இருக்காது. பார்த்தா பர்ஃபெக்டா இருக்கும் உடல் பார்க்க. ஆனா அவர்களால் எழுந்து நடக்கவோ மனிதனுக்குரிய காரியங்கள் எதையும் அவர்களால் தங்களால் செய்து கொள்ள முடியாது. இதே போலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனப்பதற்றம் வரும் பொழுது அவன் ஒரு ஆவியிலே கோமா பேஷண்டை போல மாறுகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரங்கள் உருவி போடுகிறது. அவன் சத்துருக்கள் அல்லது அவன் பகைஞர்கள் அவனுக்கு எதிராக எழும்புகிறார்கள், அல்லது அவனோடு கூட இருக்கிறவர்களே அவனை ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார் என்று தாவீதை உதாரணமாய் வைத்து பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். மூன்றாவதாய் மனப்பதற்றம் வரும்பொழுது என்ன நடக்கிறது? அங்கு அவனை குறித்ததான நம்பிக்கை அங்கு அற்று போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு மரியாதையும், அவனுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லாமல் போகிறது. சரி, இதுதான் இரண்டாவது. மூன்றாவதா என்ன நடக்குது? அவன் குற்றமுள்ளவனாய் மாறுகிறான். அவன் ஆவி, அவன் சரீரம் அவனை முதலாவது குற்றப்படுத்துகிறது. இரண்டாவது, அவனோடு இருக்கிறவர்கள் அவனை குற்றப்படுத்துகிறார்கள். அவன் குற்றமுள்ளவனாய் மாறுகிறான் என்று சொல்லி லேவியராகமம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது. நான்காவதாக இந்த மனம் பதறுகிறவர்கள் எப்படியாய் மாறுகிறார்கள், அல்லது அவர்கள் ஜீவியம் என்னவாய் மாறுகிறதாம்? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வாயிலிருந்து வீணான வார்த்தைகள் புறப்படும். இதுதான் மனம் பதறுகிறவர்களுக்குரிய அடையாளமாயும் காணப்படுகிறது. அவங்க ஜெபத்திற்கு வந்தா அவர்கள் வந்த குறிப்பை குறித்து சொல்லாமல் அவர்கள் புலம்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். வீணான வார்த்தைகள் அவர்களுக்கு வாயிலிருந்து புறப்படும். இஸ்ரவேல் ஜனங்களை உதாரணமாய் கர்த்தர் காண்பித்தார். வசனம் நம்மளுக்கு காண்பித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறை போராட்டத்துல போகும்போது அவங்க மனம் பதறும் போது என்ன செய்யறாங்க? மோசேக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், மோசேயை கல்லெறிய பார்க்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. இதெல்லாமே வீணான வார்த்தைகள். அவர்களை அற்புத அடையாளமாய் கர்த்தர் நடத்தி வர்றார். நிறைய அற்புதங்கள் பார்த்திருக்கிறாங்க. அவங்க சந்ததி பார்த்திராத அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் அதை வைத்து விசுவாசத்திலே உறுதியா நின்று கர்த்தர் எனக்கு செய்வார் என்று போராட்டத்தை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே மனப்பதற்றம் காணப்படுகிறது. அப்ப மனப்பதற்றம் வரும் பொழுது இந்த 4 விதமான காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது. அது எதனால் நடக்கிறது? வசனத்தை நாம் பார்த்தோம். சங்கீதம் 106:33 சொல்லுகிறது, அவனுடைய ஆவி விசனப்பட்டது. அவனுடைய ஆவியை விசனப்படுத்தினபடினால் இந்த 4 காரியங்கள் சம்பவிக்கிறது. அவனுடைய ஆவியிலே ஏற்பட்ட வியாகுலங்கள், போராட்டங்கள், இதுதான் அவனுடைய சரீரத்திலும் சரி ஆத்மாவிலும் சரி அவனுக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அதில் அடுத்ததாக நாம் பார்த்தோம், நீதி சரி கட்டுகிறவராய் வருகிறார் என்றால், அவர் நம்முடைய மனப்பதற்றத்தை மாற்றுகிறார் என்றால் அங்கே என்ன நடக்கிறது? மனப்பதற்றம் இருக்கும்போது இந்த 4 காரியம் சம்பவிக்குது. மனப்பதற்றத்தை கர்த்தர் மாற்றும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி 4 விதமான மாற்றத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். முதலாவது என்னது? அதுதான் முதலாவது, கர்த்தர் நம்மளுக்கு நீதியை சரி கட்டும் பொழுது, நம்முடைய மனப்பதற்றத்தை மாற்றும் பொழுது நம்மளை பயப்படாமல் இருக்க பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயத்தை உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய இருதயத்தை உறுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய கலக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பயத்தையும் போக்கி அவர் நம்மளை உறுதிப்படுத்துகிறார். அப்படி உறுதிப்படுத்திட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சரித்திரங்கள் மாற்றப்படுகிறது. இரண்டாவது, அவர் என்ன செய்கிறார்? எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கிறார்? நீதியை சரி கட்டி நம்மளை திடன் கொண்டவர்களாய் மாற்றுகிறார். திடன் கொண்டவர்களாய் மாற்றுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் சொல்லுகிறார், உபத்திரம் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தின் உபத்திரவங்களை எல்லாம் நான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப அவருடைய ஜெயத்தை நம்மளுக்கு கொடுக்கிறபடியினால் நாமும் ஜெயம் கொண்டவர்களாய் மாறுகிறோம் என்கிற நம்பிக்கை நம்மளுக்குள் முளைக்கிறது. அதனால் நாம் திடன் கொண்டவர்களாய் மாறுகிறோம். அதனால் என்ன பலன் வருகிறது? நம்முடைய ஜீவியம் ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய் மாறுகிறது.
அது தரித்திரராய் இருந்த நம்மளை பயங்களை போக்கி நம்முடைய இருதயத்தை உறுதிப்படுத்தி நம்மளை சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. நம்முடைய ஜீவியம் சாட்சியாய் மாறுகிறது. அது எருசலேமிலே மாத்திரமல்ல, ரோமாவிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விளக்க எனக்கு நேரமில்லை, ஆனால் அதை சுருக்கமாய் சொல்லுகிறேன். எருசலேம் என்பது தேவ ஜனங்கள், ரோமா என்பது புறஜாதியார்கள் அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத அல்லது அறியாதவர்கள். அப்ப தேவன் நம்மளை சாட்சியுள்ளவர்களாய் நீதியை சரிக்கட்டி மாற்றுகிறார் என்றால், நம்மளுடைய சபையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்மளோடு இருக்கிறவர்களிடத்திலே நம்மளை சாட்சியாய் மாற்றுகிறார். அதே நேரத்திலே நாம் போகிற எல்லா இடங்களிலும் காணப்படுகிற எல்லா புறஜாதிகளுக்கு முன்பாகவும் கர்த்தர் நம்மளை சாட்சியாய் மாற்றுகிறார். அதுதான் நம்மளை திடன் கொள்ளுங்கள் என்கிறதற்கான அடையாளமாய் இருக்கிறது. அவர் நம்முடைய குடும்பத்துல மாத்திரமல்ல, நம்ம இருக்கிற ஊழிய ஸ்தலத்திலேயோ நம்முடைய ஜனங்கள் மாத்திரமல்ல, நம்மளை கேலி கிண்டல் செய்த புறஜாதியார்களின் ஜீவியத்துக்கு முன்பாக நம்மளை சாட்சியுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். மூன்றாவதாக அங்க என்ன நடக்குது? எப்படிப்பட்ட மாற்றத்தை, நீதியை சரிக்கட்டி கர்த்தர் கொண்டு வருகிறாராம். நம்மளுக்கு அவர் பதில் அளிக்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி பதில் அளிக்கிறார்? அவர் நம்மளை பார்த்து கவனித்து சகாயராய் நம்மளுக்கு பதில் அளிக்கிறார். சங்கீதம் 10:14 சொல்லுகிறது, அவர் பார்த்து உபத்திரவத்தையும் ரோகத்தையும் கவனித்து அவரே சகாயரானார். அப்ப தேவன் நம்மளுக்கு பதிலளிக்கிறார் என்றால், அவர் முதலாவது நம்முடைய இருக்கிற சூழ்நிலையை, நாம் யார் என்பதை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட உபத்திரவத்துல போய்கிறது, எப்படிப்பட்ட வேதனையிலே காணப்படுகிறது. இரண்டாவது ஒடுக்கம் அல்லது ரோகம். இது எதை காட்டுகிறது? நம்மளை ஒடுக்குகிறவர்கள் நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கும் என்பதை கவனித்து பார்க்கிறார். மூன்றாவது, இவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டு அவர் நம்மளுக்கு சகாயராய் காணப்படுகிறார். அவரே நம்மளுக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். இதனால் என்னென்ன இதுக்கு உதாரணமாய் நாம் பார்த்தோம், ஆகாருடைய ஜீவியம். ஆகாரை கண்ணோக்கி பார்த்தார். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கலாம். இரண்டாவது, ஆகாரை கவனித்து பார்த்தார். ஆகாருடைய பிள்ளை சத்தம் விட்டு அழும்போது அவனுக்கு ஆகாரின் பிள்ளை கவனித்து பார்த்து அவளுக்கு பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 21:17. அதற்கப்புறம் என்ன நடக்குது? ஆகாருக்கும் அவள் பிள்ளைக்கும் தேவனே சகாயராய் மாறினார். எந்த வனாந்தரத்துல தண்ணீருக்காகவும் பிள்ளை சாக போகிறாள் என்று அழுதாலோ, அதே வனாந்தரத்துல கர்த்தர் சகாயராய் மாறினபடியினால் வசனம் சொல்லுது, பிள்ளையோடு தேவன் இருந்தார் என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 21:20 நீங்க படித்து பார்க்கலாம். அவர் சகாயராய் மாறினபடினால் அதே வனாந்தரத்திலே அவன் மகனுக்கு அங்கு திருமணம் செய்து வைக்கிறாள். அவன் சந்ததி பெருகச் செய்கிறார். அப்ப தேவன் பதிலளிக்கிறார் என்றால், அவர் நம்மளை உறுதிப்படுத்தி, நம்மளை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியும் பலப்படுத்தி அவர்களை பெருகச் செய்கிறவராய் காணப்படுகிறார். நான்காவதாக என்ன நடக்கிறது, என்ன மாற்றம் வருகிறது? தேவன் நம்மளுடைய மனப்பதற்றத்தை மாற்றி நம்மளுக்கு நீதி செய்யும் பொழுது, நீதி சரி கட்டும் பொழுது நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசாயா 37:35 சொல்லுகிறது, இதற்கு அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பேன். கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். நாம் தனிமையிலே போகலாம், கஷ்டப்பட்ட சூழ்நிலை போகலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட வருகிறார். எப்படி குமாரனை பிதாவானவர் தனியா இருக்க விடவில்லையோ, அதே போல் கர்த்தர் தேவன் இயேசுவானவர் நம்மளையும் தனியா இருக்க விடாமல் நமக்கு ஆதரவாய் அவர் காணப்படுகிறார். அதனால் என்ன நடக்கிறது? நம்முடைய சத்துருக்களுக்கு அவருடைய வலது புயத்தின் பலத்தை வல்லமையை காண்பித்து நம்முடைய ஜெபத்தை தொடர்ந்து அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். இது எல்லாம் எங்க நடக்கிறது? அவர் நீதியை சரிக்கட்டி ஜெயத்தை கொடுக்கும் பொழுது. அவர் ஜெயம் கொடுக்கிறவராய் இந்த மாதத்திலே நீதியை சரிக்கட்டி இந்த 4 மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை காலையிலே நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இரண்டாவதாக, இன்றைக்கு இரண்டாவது குறிப்பை இந்த நேரத்திலே நாம் தியானிப்போம். இரண்டாவதாக, எப்படிப்பட்ட ஜெயத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். அநேகருக்கு பரிச்சயமான வார்த்தை தான். அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தும் அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இங்கு வசனம் சொல்லுகிறது, இரண்டாவதாக எப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுத்தாராம்? அவருக்கு பிள்ளைகளாய் நம்மளை மாற்றி அவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார்.
இரண்டாவது எப்படிப்பட்ட ஜெயத்தை கத்தர் கொடுக்க? முதலாவது நீதியை சரி கட்டி நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இரண்டாவது நம்மளை பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை அங்கீகரித்து நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறாராம். அது என்ன ஜெயம்? அது எப்படிப்பட்ட ஜெயமாய் காணப்படுகிறது? எதிலிருந்து அந்த ஜெயம் வருகிறது? அந்த வசனம் சொல்லுகிறது, 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனால் பிறந்ததை அல்லாமல் பிறப்பதை அல்லாமல் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யாரை நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? அவர் நம்மளை பிள்ளைகளாய் மாற்றி நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஜெயத்தை கத்தர் கொடுக்கிறார்? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். நீதியை சரி கட்டி ஜெயத்தை கொடுக்கிற தேவன். இரண்டாவது, அவர் உலகத்தை ஜெயித்து நம்மளையும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தினால் அவர் நம்மளை நிரப்புகிறவராய் காணப்படுகிறார். இந்த மாதத்திலே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்பட போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா உலகத்தின் கிரியைகளையும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்பட போகிறோம். இதுவரைக்கும் உலகத்திலே மாட்டிக்கொண்ட உலகத்தின் போராட்டத்தின் நிமித்தமாய் என்னைக்கு நான் மரிப்பேன், என்னைக்கு நான் தேவனை சந்திப்பேன், இந்த உலகத்தின் உபத்திரவம் எனக்கு போதாது, அதாவது இந்த உலகத்தின் உபத்திரவம் என்னை மேற்கொள்ளுகிறது என்று சொல்லி இதை பார்த்து நாம் கலங்கினோம் அல்லவா, ஓடினோம் அல்லவா, இந்த உபத்திரவம் இந்த உலகம் எப்பொழுது மாறும் என்று கதறினோம் அல்லவா. அந்த சூழ்நிலையில் இருக்கிற நம்மளை தேவன் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் தேவன் நம்மளை மாற்றுகிறார். இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து அவர் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார் என்றால் அவர் என்ன செய்தார்? அவர் உலகத்தில் உண்டானவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்தவராக அவர் காணப்படுகிறார். உலகத்தின் அதிபதியை ஜெயித்தவராக அவர் காணப்படுகிறார். உலகத்தை ஜெயித்து நம் உலகத்தில் இருக்கிற நமக்கு அவர் பரலோகத்தின் அடையாளத்தை கொடுத்தவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவனானவர் என்ன செய்கிறார்? எந்த ஜெயத்தை இந்த மாதத்தில் நம்மளுக்கு கொடுக்கிறார்? உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் தேவன் நம்மளை மாற்றுகிறார். நீங்க அநேகரை நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, இந்த உலகத்தின் கிரியை என்னை மேற்கொள்ளுது பாஸ்டர். நான் உலகத்துல இந்த பூமியில நான் வாழும் பொழுது நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், ஜெயமா வாழணும்னு நினைக்கிறேன், ஜெயம் கொண்டவனாய் காணப்படும் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலை என்று சொல்லுவார்கள். அவங்க எல்லா பழியும் இந்த உலகத்துல இருக்க மனுஷன மேலதான் தூக்கி போடுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரை பின்பற்றுகிற நமக்கு, அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நமக்கு எப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுக்கிறார்? அவர் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்திலே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது உங்களை ஜெயிக்கிறதாய் காணப்படுது? எந்த உலகம், எந்த காரியம் உங்களை உலகம் ஜெயிக்கிறதை போல உங்களுக்கு தோணுகிறது? எவ்வளவு போராடி உங்களால ஜெயிக்க முடியாதாய் காணப்படுகிறதா? அவைகளிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது, உலகம் என்பது உலகத்தை ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அப்ப உலகம் என்றால் என்ன அர்த்தம்? அல்லது உலகம் என்பது வேதம் எதை காட்டுகிறது? 5 காரியங்களை வேதத்திலிருந்து பார்ப்போம். அநேக காரியங்கள் உலகத்தை குறித்து போடப்பட்டுள்ளது. முக்கியமான ஒரு 5 காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம். முதலாவதாக உலகம் என்பது என்னவாம்? யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 25வது வசனம். யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். உலகம் என்றால் முதலாவது அது எதை காட்டுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? அது பிதாவை அறியாதவைகள் தான் உலகத்தை காட்டுகிறது. தேவனை குறித்த அறிவு இல்லாதவர்கள் உலகத்தை காட்டுகிறது. உலகம் என்றால் என்ன? அது தேவனை குறித்ததான அறிவு இல்லாத இடம். யாரெல்லாம் தேவனை குறித்ததான அறிவு இல்லாதவர்களாய் காணப்படுகிறார், அவர்கள் உலகம் என்று தேவன் அங்கீகரிக்கிறார். அவர்களுக்கு தேவன் என்பது யார் என்று தெரியாது, தேவனுடைய மகத்துவங்கள் தெரியாது, தேவனுடைய ஞானத்தை பற்றி அறியாதவர்களாய் இருப்பார்கள். தேவனை குறித்ததான அறிவு அவர்களிடத்திலே காணப்படாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது தான் உலகமாய் காணப்படுகிறது. உலகம் என்பது முதலாவது அவர்களுக்கு தேவனை குறித்ததான அறிவு இருக்காது. உலகத்தின் ஞானம், உலகத்தை குறித்ததான ஞானம் மாத்திரம் அவர்களிடத்துல இருக்கும். இத போட்டா இது நடக்கும், இங்க நான் அடித்தால் இங்கு இந்த காரியம் சம்பவிக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த இடத்துல எனக்கு எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்.
அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அந்த இடத்துல போய் அவர்களை ட்ரிகர் பண்ணுகிறதோ, அல்லது அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறதோ, அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி எப்படியாவது அந்த வேலையை வாங்கிடுவாங்க. அது உலகத்தின் வேலையாய் காணப்படும். அப்ப அந்த உலகத்தில் உள்ளவர்கள் உலகத்திற்குரியவர்களை குறித்து மாத்திரமே அதை ஞானமுடையவர்களாய் இருப்பார்களே தவிர அவர்களுக்கு தேவனை குறித்ததான அறிவு அவர்களிடத்துல இருக்காது. தேவனை அறிகிற அறிவு அவர்களிடத்திலே காணப்படவே இராது. வசனம் சொல்லுது பாருங்க, நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அந்த வசனத்தின் ரகசியம் என்ன? வார்த்தை சொல்லுகிறது, உலகம் அவரை பிதாவை அறிகிற அறிவை அறியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் கிறிஸ்துவை குறித்து புரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, நீர் என்ன அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அப்ப இயேசுவை குறித்ததான அறிவு இல்லாதவர்கள் தான் உலகத்தினராய் காணப்படுகிறார்கள். அவர்கள் தான் பிதாவை குறித்ததான அறிவு இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். இயேசுவை இரட்சகராயும் அவரை தேவகுமாரனாயும் பாவத்தை நீக்குகிறவராய் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை யாரெல்லாம் அங்கீகரிக்கவில்லையோ அவர்கள் உலகத்திற்குரியவர்களாயும் தேவனை அறியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் சொல்லலாம், இயேசு என்கிற பேர் எனக்கு தெரியும், இயேசு அற்புதம் செய்கிறார் என்பது எல்லாம் தெரியும், ஆனா அவர் மரிச்சார் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். அது என்ன அர்த்தம்? அவரை குறித்ததான அறிவு அவர்களிடத்துல இல்ல. நான் சிறு பிள்ளையில இருக்கும்போது நிறைய தடவை அந்த கதையை கேட்டிருக்கிறேன். 5 குருடர்கள் ஒரு யானையை புரிஞ்சுக்கணும், யானை எப்படி இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தாங்களாம். இது நம்ம அநேகர் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய தடவை கேட்டிருப்போம். ஒருத்தவர் காலை தொட்டு பார்த்துட்டு யானை தூணு போல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவர் அந்த தந்தத்தை அல்லது அந்த அந்த மூக்கு பகுதியை போல இருக்கிறதை அந்த ட்ரங்கை பார்த்துட்டு உடனே அது ஒரு கொடியை போல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவர் வயிறை தொட்டு பார்த்துட்டு இது பானை போல இருக்குன்னு சொன்னாங்க. இப்படிதான் அவர்கள் அந்த குருடர்களா இருக்கிறது நிமித்தமாய், கண்ணு தெரியாதவர்களா இருக்கிறது நிமித்தமாய் அவர்களுக்கு யானை எப்படி இருக்கும் என்பதை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாதவர்களா இருக்கிறார். இதுதான் இயேசுவை முற்றிலும் அறியாதவர்களாய் காணப்படுது. அவர்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இயேசு காணப்படுவார், அவர்களுக்கு பிசாசுகளை துரத்துகிறவராய் காணப்படுவார், அவர்களுக்கு இயேசு ஆசீர்வாதம் கொடுக்கிறவராய் காணப்படுவார், இயேசு அன்புள்ளவர்களாய் காணப்படுவார். ஆனால் இயேசு இரட்சகராய் அவர்களுக்கு காணப்பட மாட்டார். அவர்களால் இயேசு இரட்சகர் என்பதை புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் எதை காட்டுது? அவர்களுக்கு உலகத்தின் அறிவு இருக்கே தவிர அவர்களுக்கோ தேவனை அறிகிற அறிவு இல்லை. ஏன்? பிசாசின் இடத்துல போடுறவங்களுக்கும் அற்புதம் நடக்குது, விக்கிரகங்களை கும்பிடுறவங்களுக்கும் அற்புதம் நடக்குது, ஒரு மனிதனை நம்புகிறவர்களுக்கும் அற்புதம் நடக்குது. அப்ப அற்புதம் தேவனுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? தேவனுக்கும் உலகத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், யாரெல்லாம் இயேசு இரட்சகர் என்று அவரை விசுவாசித்து பிதாவை பின்பற்றுகிறார்களோ, குமாரனை பின்பற்றுகிறார்களோ, அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் உலகத்திற்கும் தேவனுக்கும் வித்தியாசம் உள்ளவர்களாயும் தேவனை அறிந்த ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். 2வதாக உலகம் என்பது எதுவாய் காணப்படுதான்? வசனம் சொல்லுகிறது, அதே யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம், யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் உலகம் என்றால் என்ன அர்த்தமாம்? வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. உலகம் என்றால் 2வது எதை காட்டுகிறது? அது பாவம் நிறைந்த ஸ்தலமாய் காணப்படுகிறது. பாவம் நிறைந்த ஸ்தலமாய் காணப்படுகிறது. முதலாவது அது தேவனை அறியாத, தேவனை குறித்ததான அறிவு இல்லாத இடமாய் காணப்படுகிறது. 2வது அது பாவம் நிறைந்த ஸ்தலமாய் காணப்படுகிறது. அதன் ஜீவியத்திலே அங்கு பாவங்கள் காணப்படுது.
தேவனுக்கு பாவம் என்றால் என்ன? பாவத்திற்கு நாம் நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம். ஆனா சுருக்கமாய் நாம பார்த்தோம்னா, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனால் கொடுக்கப்படாத எந்த காரியமும் அது தீட்டாய் இருக்கிறது, அதுதான் பாவமாய் காணப்படுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாம எது செய்தாலும் அது தேவன் பார்வையில பாவமாய் இருக்கு. அதுதான் நியாய பிரமாணமாய் இருக்கிறது. அதுதான் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்கு. இஸ்ரவேல் ஆதாமும் ஏவாளும் என்ன பாவம் செய்தார்கள்? தேவன் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடாத. அது அவருக்கு பிரியம் கிடையாது. இந்த ஜனங்க ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிடுவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் அவர்கள் செய்து பாவத்தை பூமிக்கு கொண்டு வந்தார்கள். அப்ப பாவம் என்பது என்ன? சுருக்கமா பார்க்க போனா, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும். கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு பக்கத்துல நம்மளை ஓட சொல்லுகிறார். அவர் கிழக்குக்கு போக சொல்லுகிறார். நாமோ மேற்கே திசையிலே நாம் ஓடுகிறவர்களாய், நம்முடைய சுயஞானத்திலே ஓடுகளாய் இருந்தால் அது தேவன் சமூகத்திலே பாவமாய் இருக்கு. நம்ம விபச்சாரமும் வேசித்தனமும் காம விகாரம் தான் பாவம் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிரியாமில்லாமல் செய்கிற எந்த ஒரு காரியமும் அது தேவ பார்வையிலே பாவமாய் இருக்கு. ஏனென்றால் அவர்தான் நம்மளை சிருஷ்டித்தார். அவரே நம்மளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவரே நம்மளுக்கு எஜமானனாய் இருக்கிறார். அவரே நம்மளை நேசிக்கிறவராய் இருக்கிறார், நேசராய் காணப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு விரோதமாய் அல்லது அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது செய்தாலும் அவருடைய பார்வையிலே பாவமாய் காணப்படுகிறது. அப்போ உலகமானது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து பாவம் நிறைந்த ஸ்தலமாய் இருக்குது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம அநேகர் நினைப்போம், அப்ப நம்ம உலகத்திலேயே இருக்க கூடாது, உலகம் நம்மளை என்ன உலகத்துக்கும் நம்ம உலகத்தை விட்டு வெளியேறணும் என்று நினைப்போம். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பிற பொருளாசைக்காரர், கொலைகாரர், விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்து கொள்ள கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீக்கி போக வேண்டியதா இருக்குமே. உலகம் பாவம் நிறைந்ததுதான். ஆனால் அந்த இடத்தில்தான் கர்த்தர் நம்மளை பரிசுத்தவான்களாய் வைத்திருக்கிறார். பாபிலோன் பாவம் நிறைந்த ஸ்தலம், அது தேவனுக்கு பிரியமில்லாத ஸ்தலம். அந்த இடத்துலதான் தானியேலையும் சாத்ராக் மேஷக் ஆபேத்தையும் பரிசுத்தமான உள்ளவர்களாய் தேவன் நியமித்தார். எகிப்து பாவம் நிறைந்த ஸ்தலம் தான். எகிப்து உலகத்தை போல காணப்பட்டதுதான். ஆனாலும் அந்த இடத்துலதான் யோசேப்பை கர்த்தர் வைத்தார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவன் என்னை ரட்சித்துட்டாருன்னு சொல்லி தேவனை அறியாத அல்லது அங்கீகரிக்காத ஜனங்களை நாம் மட்டம் தட்டுகிறவர்களாய் இருக்கிறோம். அவர்களை பார்த்தால் அநேக நேரம் நாம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறது கிடையாது. அவர்களை அவர்களுக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லுகிறது கிடையாது. அவர்களோடு நல்ல அன்பாய் பேசுகிறது கிடையாது. அவர்களை பார்த்தால் நாம் விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படணும். ஏன்? நாம நினைப்பது எல்லாம் தேவன் என்னை ரட்சித்து விட்டார், நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை, இவர்களெல்லாம் உலகத்தின் பிள்ளை என்று. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த உலகத்தில்தான் கர்த்தர் நம்மளை ஒளியாய் வைத்திருக்கிறார். நீங்க அவங்கிட்ட போய் பேசினால் மாத்திரமே அவர்கள் வாழ்க்கையில வெளிச்சங்கள் வரும். அவர்கள் இருள்கள் மாற்றப்படும். இருளிலே ஒரு விளக்கு வந்தால் மாத்திரமே அங்கு வெளிச்சம் வரும். இல்லாவிட்டால் இருளாகவே காணப்படும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களிடத்திலும் அன்பாயிருங்கள் என்று வசனம் சொல்லு. ஏனென்றால் தேவன் அன்பாயிருக்கிறார். அப்ப உலகத்திலும் பாவமாய் இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இந்த உலகத்திலே நாம் காணப்பட வேண்டும். அவர்களை வெறுக்கி ஒதுக்குகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நமக்கு ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு அவர்களோடு நாம் ஒளியாய் காணப்படணும். அப்ப 2வது உலகம் என்பது என்ன? அது பாவம் நிறைந்த ஸ்தலமாய் இருக்கிறது. அதிலே கர்த்தர் நம்மளை பரிசுத்தவான்களாய் வைக்கிறார். 3வதாக உலகம் என்றால் என்ன அர்த்தமாம்? வசனம் சொல்லுகிறது, மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால்.
உலக கவலையும் ஐஸ்வர்யம். அப்ப உலகம் என்பது மூன்றாவது எதை காட்டுகிறது? அது கவலை நிறைந்ததாய் காணப்படுகிறது. அது ஒரு கவலை நிறைந்த ஸ்தலம். நீங்க உலகத்துல எவ்வளோ பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எவ்வளோ பெரிய நல்ல செல்வ செழிப்பா இருக்கிற மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது உலகத்துல எவ்வளோ உங்களுக்கு தெரிந்த அளவு எவ்வளவு தரித்திரர்களா இருக்கிறோ அப்படிப்பட்ட மனுஷர்களை நீங்க பார்த்த வரைக்கும் தரித்திரலா இருக்கிற அப்படிப்பட்ட மனுஷனை நீங்க எடுத்தா கூட சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கவலை அவர்களை நிரப்பிக் கொண்டே காணப்படும். அவர்கள் வாழ்க்கையில கவலை நிரப்பிக் கொண்டே காணப்படும். ஏன்? இயேசுவானவர் கெத்செமனேயில இருக்கும் பொழுது அவர் சொன்னார், ஆண்டவரே பிதாவே உம்முடைய சித்தமானால் இந்த பாத்திரத்தை நீங்கும்படி செய்யும். அவர் சொல்லுகிறார், என் மனம் வியாகுலப்படுகிறது, மரணத்திற்கு ஏதுவான வியாகுலப்படுகிறது. அப்ப அது எதை காட்டுகிறது? இயேசுவான ஒரு உலகத்தில இருக்கிற கவலையும் அவர் நமக்காய் சுமந்தவராய் காணப்படுகிறார். அப்ப உலகம் என்பது என்ன? அது மூன்றாவது கவலை நிறைந்த ஸ்தலமாய் இருக்கு. ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் எப்பொழுதெல்லாம் நாங்க பொருட்கள் வாங்குறோமோ அப்பெல்லாம் எனக்கு இது அடிக்கடி கர்த்தர் நினைவுபடுத்துவார். ரீசெண்டா ஒரு பொருள் வாங்கினோம். அந்த பொருள் வாங்குறதுக்கு 3 வருஷம் காத்திருந்தோம். 3 வருஷமா தேவ சமூகத்துல ஜெபிச்சோம். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு, நாங்க இருக்கிற வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு 3 வருஷமா ஜெபிச்சுட்டு இருந்தோம். கர்த்தர் கொடுத்தா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க காத்துக்கிட்டே இருந்தோம். இப்ப தேவ கிருபையில வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த பொருள் வாங்க, இது மாத்திரம் கிடையாது, எந்த பொருள் எல்லாம் நான் வாங்கினாலும் அதை வாங்கி கொஞ்ச நேரத்துல எனக்கு கர்த்தர் உணர்த்துவார். இந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் இருந்துச்சு பார். ஒரு 10 நிமிஷம் அந்த சந்தோஷம் இருந்திருக்குமா, அடுத்த செகண்ட் வேற ஏதாவது ஒரு காரியத்தை குறித்ததான எண்ணம் வரும். சரி, இப்ப இந்த பொருள் வாங்கிட்டோமே, சரி இதற்குரிய காரியத்தை நம்ம எப்படி செய்ய போறோம்? ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு அதை நிரப்புறதுக்கு நம்மளுக்கு பணம் தேவையே, அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு நம்ம பணம் தேவையே, கரண்ட் பில் கட்டுறதுக்கு பணம் தேவையே, இப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்ததான கவலை அந்த நேரத்தில் இருக்கும். ஆனா இருக்கிற சந்தோஷம் எவ்வளவு? ஒரு 5 நிமிஷம், மிஞ்சி போனா ஒரு நாள். அந்த ஒரு நாள் சந்தோஷம் தான். அடுத்தது திடீர்னு பார்த்தா, திடீர்னு நம்மளை அறியாமலேயே நம்மளுக்குள்ளாய் ஒரு கவலை நிரப்பும். எதனால் இது நடக்கிறது? உலகமே அது கவலை நிறைந்த ஸ்தலமாய் இருக்கிறது. ஆபிரகாமை தேவன் 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமிட்ட சொல்றார், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ புறப்பட்டு போ. ஆபிரகாம் புறப்பட்டு போறான். அவன் முதலாவது சந்தித்தது என்ன தெரியுமா? கர்த்தரிடத்துல ஆசீர்வாதம் அல்ல. அவன் முதல் சந்தித்த காரியம், அவனுடைய வாழ்க்கையிலே பஞ்சத்தை தான் முதலாவது சந்தித்தான். அவன் அதுவரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மனுஷன் கிடையாது. அவன் கர்த்தரை நன்றாய் அறிந்தவனும் கிடையாது. ஆனால் அவனுக்கு உலகம் கொடுத்தது என்ன? ஒரு கவலை. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றிட்டோம், தேவ விசுவாசத்துல நிரம்பி இருக்கிறோம். அப்படி இருந்தும் ஏன் நம்மளுக்கு கவலை வருகிறது என்றால், உலகத்திலே நாம் காணப்படுகிறபடியினால் மரணம் வரைக்கும் ஏதாவது ஒரு கவலை நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கும். அது சின்னதா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், நாம் தாங்க முடியாத காரியமாய் கூட காணப்படலாம். ஏதாவது ஒரு கவலை நம்மளை நிரப்பிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? உலகம் கவலை நிறைந்த ஸ்தலமாய் இருந்தாலும் அந்த கவலையை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாய் இருந்தோம் என்றால் உலகத்தை பிடிபட்டு மாண்டு போகிறவர்களாய் இருப்போம். அதற்கு பதிலாக என்ன செய்யணும்? சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற தேவனை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்படணும். எந்த கவலை வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, அந்த நேரத்துல நான் கர்த்தர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீர் இருக்கிறீர், நீர் எனக்கு உதவி செய்ய இருக்கிறேன், நீர் என் வாழ்க்கையில இந்த கவலை வந்தாலும் இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், நான் இதை குறித்து கவலைப்படுறேன், அதுல எனக்கு ஜெயத்தை கொடுக்க நீர் முடியும் என்று அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்படும். அப்படி முடியலையா? அந்த சூழ்நிலையில் உங்களால அறிக்கையிட முடியலையா? தேவ சமூகத்துல சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. அவருடைய ரத்தம் சகலத்தையும் ஜெயிக்கிறதாய் காணப்படுகிறது. அவருடைய ரத்தம் உலகத்தை ஜெயிக்கிறதாய் காணப்பட்டபடினால் அவர் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் தொடர்ந்து சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில இருக்க, உங்க இருதயத்தில் இருக்க கவலைகள் அப்படியே நீங்கள் மறந்து போவீர்கள். உடனே தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டு விசுவாச அறிக்கையிடுகிறவர்களாய் நாம் மாறுவோம். அப்ப உலகம் என்பது என்ன? அது கவலை நிறைந்த ஸ்தலமாய் காணப்படுகிறது. அதனுடைய கவலைகள் நம்மளை நிரப்புகிறார். அல்லது உலகத்தில் வருகிற எல்லாரையும் கவலை நிறைந்த ஸ்தலமாய் காணப்படும். 4வதாக உலகம் என்றால் என்னவாம்? மத்தேயு 13:22 அதே வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம்.
ஐஸ்வர்யத்தின் மயக்கம். மூன்றாவது நாம் பார்த்தோம் கவலை. நான்காவது என்ன? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த கவலை ஏன் வருது? கவலை எதை குறித்ததான கவலை மேக்சிமம் நம்மளுக்கு வரும்? நம்மளுக்கு அடுத்த நாளை குறித்ததான கவலை வரும். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்த அல்லது இன்னும் 5 வருஷத்துல என்ன செய்ய போகிறோம், அல்லது அடுத்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல என்ன செய்ய போகிறோம், குழந்தையை குறித்து என்ன செய்ய போகிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன செய்ய போகிறோம் சொல்லி இதை குறித்ததான கவலைகள் தான் நம்மளை நிரப்புகிறதா இருக்கிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? உலகம் கவலைதான். அந்த கவலை அடுத்ததா எங்க கொண்டு போகுது தெரியுமா? நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கு கொண்டு போகிறது. ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அவர் ஆவியிலே மாத்திரம் நம்மளை ஐஸ்வர்யவான்களை மாற்றுகிறது அல்ல, உலகத்திலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் சொல்றது, பூமி தன் பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதனாலதான் தேவன் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல, நீங்க போய் அந்த தேசத்துல தங்கும் போது 5வது மாதத்தின் கனியை புசிங்க, அது உங்களுக்கு பெருகுகிற பலனாய் காணப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்கிறவராய் இருந்தால் பூமியின் ஆசீர்வாதத்தை பேசியிருக்க தேவையில்லை. கர்த்தர் நம்மளுக்கு பூமியின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அந்தஸ்தை கொடுக்கிறார். ஆனால் அதுவே நம்மளுடைய வாழ்க்கையின் மயக்கமாய் மாறிவிடக் கூடாது. மயக்கம்னா என்ன அர்த்தம்? அதன் பின்பாக ஓடுகிறோம், ஐஸ்வர்யத்திற்காய் ஓடுகிறவர்கள். ஐஸ்வர்யம் எப்படியாவது நான் இதுல இருந்து முன்னேறணும், இதுல இருந்து நான் வரணும், அல்லது இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டும் என்று அதன் பின்பாய் ஓடி கர்த்தரை மறக்கும் பொழுது நாம் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலே காணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் அந்தஸ்தை தருகிற தேவனுக்கு பின்பாய் நாம் ஓடுகிறவர்களாய் இருக்கணும். நாம் ஐஸ்வர்யம், வேத வசனம் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையிலும் நாம் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையில குறைவு வந்தாலும் நாம் மனரம்யமாய் இருக்க கத்துக்கணும், நிறைவு வந்தாலும் நாம் மனரம்யமாய் இருக்க கத்துக்கணும். பவுலனுடைய ஜீவியத்தை பார்த்தோம் என்றால் அதை நாம் பார்க்கலாம். பவுலனுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவன் நல்ல செல்வமான மனுஷனாய் காணப்பட்டான். அவன் கமாலியலின் பாதத்தின் கீழாய் வேதத்தை கற்றுக்கொள்கிறவனாய் இருந்தான். அவன் ஒரு உரிமத்தை கேட்டா பிரதான ஆசாரியர்கள் அந்த உரிமத்தை கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். கொலை செய்வதற்கு கூட பயப்படாத ஐஸ்வர்யமானாய் காணப்பட்டான். அவ்வளவு அதிகாரம் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டம் வந்தது, அவன் தேவனுக்காய் எல்லாவற்றையும் இழந்தவனாய் மாறினான். சரீரத்துல வியாதி உள்ளவனாய் மாறினான். வசனம் சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் சொன்னார்களாம், எங்கள் கண்களை பிடுங்கி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று பவுலுக்கு சொன்னார்கள். ஏனென்றால் அவன் கண்கள்ல ஒரு பாதிப்பு எப்பவுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. அவன் வசனம் சொல்லுகிறது, அவன் 2 வருஷம் வாடகை வீட்டிலிருந்து ஊழியம் செய்திருக்கிறான். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவன் அடித்து கொலை செய்யப்படுகிற சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். இதெல்லாம் பாருங்க, ஒரு கட்டத்துல அவன் நல்லா வாழ்ந்தான், ஆனா இப்ப பார்த்தா அவன் தரித்திரனாய் போறான். ஆனா அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் அநேக சபைகளை எழுப்புகிறவனாயும் அநேகருக்கு முன்பாய் இவன் உயர்ந்தவனாயும் காணப்பட்டிருக்கிறான். அப்ப அவன் ஐஸ்வர்யத்திற்கு பின்பாய் ஓடி இருந்தால் தேவனை நம் இழக்கிறவனாய் மாறி இருந்திருப்பான். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? மத்திய 19 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபனை குறித்து நாம் பார்க்கலாம். அவன் ஐஸ்வர்யத்தின் பின்பாய் ஓடினபடினால் இயேசு சொன்னபடி அவன் விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்க முடியாமல் துக்கத்தோடு திரும்பி போனான். அதுதான் ஐஸ்வர்ய மயக்கம். ஐஸ்வர்ய மயக்கம் வந்துருச்சுன்னா கர்த்தர் சொல்லுகிறது நம்மளால் செய்ய முடியாது. கர்த்தர் உன் காரியத்தை விற்று கொடு, உங்கள் காரியத்தை எடுத்து தரித்திரர்கள் கொடு என்று சொன்னால் நம்மளால் கொடுக்க முடியாது. நம்முடைய நாம் கணக்கு பார்ப்போம். நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை குறித்து கணக்கு பார்த்து அதை நாம் சேர்த்து வைக்கலாம் இருப்போம். இதுக்கு இன்னொரு உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரம், அனனியா சப்பீரா இவங்க 2 பேரை பார்த்தீர்கள் என்றால் அவர்களும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் அவர்களுக்கு வாஞ்சை இருந்தது. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவர்களை பிடித்தபடியினால் அவர்கள் தேவனை இழந்து போனார்கள். அப்ப உலகம் என்பது என்ன? அது நம்மளை தேவனை விலக்க செய்கிறதுபடியாய் ஐஸ்வர்ய மயக்கத்தில் நிறைந்த ஸ்தலமாய் காணப்படுகிறது. 5வதாக உலகம் என்பது என்ன? வசனம் சொல்லுகிறது, எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது 2 மற்றும் 3வது வசனம், எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? அவைகளில் நீங்கள் முதற் காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும்
கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுத்துவாகிய ஆவிக்கிற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முதற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து. மேல வசனம் சொல்லுது உலக வழக்கத்தின்படி. அடுத்த வார்த்தை அதற்கு விளக்கம் கொடுத்து, அது என்னவா? மாம்ச இச்சை. உலகம் என்றால் என்ன? 5வதாக அது மாம்ச இச்சையினால் நிரப்பப்பட்ட ஸ்தலம். மாம்ச இச்சை உலகமாய் காணப்படுகிறது. உலகம் என்பது முதலாவது அது தேவனை அறியாத அறிவு உலகத்தை காட்டுகிறது. 2வது பாவம் நம்மளை உலகத்தை காட்டுகிறது. 3வது கவலைகள், தேவையில்லாத கவலைகள் நம்மளை உலகத்தை காட்டுகிறது. 4வது ஐஸ்வர்ய மயக்கம் உலகமாய் மாறுகிறது. 5வதாக மாம்ச இச்சை அல்லது மாம்சிகத்தின் கிரியைகள் உலகமாய் காணப்படுகிறது. நாம் மாம்சிகத்திலே செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, மாம்சிகத்திலே நாம் ஏறெடுக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அதாவது நான் சாப்பிடுறது உறங்குறது அதை நான் குறித்து சொல்லவில்லை. தேவன் சொன்ன பிறகும் நாம் மாம்சிகத்திலே நாம் நடக்கிறோம் அல்லவா, அந்த மாம்சத்தின் கிரியை காட்டுகிறது. தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் இச்சையை காட்டுகிறது. அதான் வசனம் தெளிவாய் சொல்லுது, இச்சை என்று சொல்லுது. மாம்சிக ஆசையை நிறைவேற்ற நாம் துணிகிறோம் அல்லவா, அதுதான் இச்சையாய் மாறுகிறது. அந்த மாம்ச இச்சை தான் உலகமாய் காணப்படுகிறது. இந்த மாம்சீகத்தின் கிரியைக்கென்று வசனமே சில காரியங்களை சொல்லுது. என்னென்ன கிரியைகள்லாம் மாம்ச இச்சையாம் வசனம் சொல்லுகிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது. கலாத்தியர் 5:22 இருந்து நம்மளுக்கு தெரியும் அது ஆவியின் கிரியை என்று சொல்லுது. ஆனா மாம்சீகத்தின் கிரியையும் கலாத்தியர் 5 சொல்லிக் கொடுக்கிறது. வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. என்னென்ன கிரியைகளா? மாம்ச இச்சைகள் அல்லது மாம்ச கிரியைகள். கலாத்தியர் 5:19 சொல்லுகிறது, மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிற சில காரியங்களை நாம் கண்டிப்பா செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அது மிகப்பெரிய பாவம். கண்டிப்பா அதை கர்த்தர் வெறுக்கிறான். என்னென்ன? வெளியரங்கமா இருக்கிற விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனம், இது எல்லாத்தையும் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை தவிர்க்கிறவர்களாய் காணப்படுவோம். சில கிறிஸ்தவர்கள் பில்லி சுனியமும் பண்ணுகிறார்கள். ஆனா இதை அதிக பேர் இதை பார்த்தாலே நாம் விலகி இருப்போம். ஐயோ இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனா அடுத்து இருக்கிற காரியங்களை நாம் அப்படியே மறந்தவர்களாய் காணப்படுறோம். என்னென்ன காரியங்கள்? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், தேவையில்லாத வைராக்கியம், தேவையில்லை. இதுக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இடத்துல இருக்கு. நான் கர்த்தருக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார், நான் இப்படி இருப்பேன் எப்படின்னு சொல்லி தேவையில்லாத வைராக்கியம், கர்த்தரால் விரும்பப்படாத வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், எப்போ பார்த்தாலும் சண்டையிடுகிற அனுபவங்கள், பிரிவினைகள், தங்களுக்கு ஒரு நன்மை வேண்டும் என்பதற்காக அங்கு பிரிவினை ஏற்படுத்துகிற அனுபவங்கள், மார்க்க வேதங்கள், அதாவது தேவையில்லாத ஃபால்ஸ் டீச்சிங் என்று வசனம் சொல்லுகிறது, பொறாமைகள், கொலை வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். யோசித்து பாருங்க, நம்மளிடத்துல காம விகாரம் கிடையாது, விபச்சாரம் கிடையாது, வேசித்தனம் கிடையாது, பில்லி சுனியமும் கிடையாது. ஆனா எத்தனை பேர் ஆகிய நம்மளிடத்துல தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற நமக்கு எத்தனை பேர் நாம் பொறாமைப்படுகிறவர்களாய் இருக்கிறோம்? எத்தனை பேர் நாம சண்டையிடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? எத்தனை பேர் நம்ம கோபப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? அல்லது வெறி உள்ளவர்களாய் தேவனுடைய காரியத்தை குறித்து நாம் வெறி உள்ளவர்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் கீழே தள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். வெறி என்றால் என்ன? மற்ற எந்த காரியத்தையும் மதிக்கிறது கிடையாது. தன்னை குறித்தும் தன்னுக்குரியவைகளை குறித்தும் மாற்றுமே சிந்தனை உள்ளது. அப்ப இவைகள் எல்லாமே எதை காட்டுகிறது? மாம்சிகத்தின் கிரியை காட்டுது. இது எல்லாமே உலகத்தை காட்டுது. அப்ப யோசித்து பாருங்க, இப்ப 5 காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த 5 காரியங்களை எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு? நமக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் நம்ம பணத்தை குறித்து சிந்திக்கிறவர்களா இருக்கிறோமா?
அல்லது இந்த மாம்சத்தின் கிரியை சொன்ன மாதிரி பொறாமைகள், வெறிகள், கொலைகள், அதாவது இந்த கலாத்தியர் 5:19 சொன்ன காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் ஏதாவது நாம் மாற்றிக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவனை அறிகிற அறிவு நம்மளிடத்துல இருக்கா? இது நாம் நினைக்கிறோம், அது ரட்சிகராய் கொள்ளாதவர்கள் மாத்திரமே அறிவில்லாதவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். உலக தேவனை குறித்த அறிவில்லாதவர்கள் என்று நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல தேவனை குறித்த அறிவு நம்மளுக்கு இல்லாமல் போகிறது. நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும்போது என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யல, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்கல. என்ன செய்கிறோம்? உடனே நம்முடைய ஜெபத்தை குறைக்கிறோம். உடனே நம்ம அநேகரை தேடி ஓடுகிறவர்களா இருக்கிறோம். அல்லது மற்றவர்களிடத்துல போய் புலம்புறோம், நான் எவ்வளோ ஜெபிச்சுட்டேன், எவ்வளோ ஜெபிச்சுட்டேன் பிரதர், எனக்கு கர்த்தர் உதவியே செய்ய மாட்டார். அட்லீஸ்ட் நீங்க ஜெபிங்க, உங்க ஜெபத்தை கேட்டுனாலும் கர்த்தர் செய்யும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார், அவர்களுடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது அவர் கர்த்தர் கேட்கிறார் என்றால் அவருக்கு அது பதில் கொடுப்பார். அவர் அதன் கேட்க பதில் அந்த நேரத்துல வரலைன்னா அவர் தர்க்க சமயத்திற்கு அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். லாசருவினுடைய ஜீவி அப்படிதான் இருந்துச்சு. அவனை மரணத்திலிருந்து 4ஆம் நாள் உடல் அழுகி போன பிறகு அவனை விடுவித்து அவனை பந்தியில உட்கார வைக்கணும் தேவனுடைய சித்தம். அதனாலதான் அவர் தாமதித்தார். ஆனா அவனை அப்படியே மரணத்தில விட்டு விடவில்லை. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தாமதிக்கிறார், உங்களுக்கு பதில் கொடுக்கலைன்னா உங்களை அப்படியே கைவிடுகிறவர் அல்ல. உங்களுக்கு ஏதோ பெரிய ஆசீர்வாதத்தையும் பெரிய விடுதலையும் பெரிய சாட்சி உள்ளவர்களாய் மாற்ற போகிறார். லாசருஸ் உடல் அழுகினவன் உயிரோடு எழும்பினதுனால என்ன நடந்துச்சு? எல்லாரும் தேவனுக்கு குருத்தோலை ஏந்துகிறவர்களாய் மாற்றினார்கள். தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறார்களே, கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறான் என்கிற சகரியா தீர்க்க தரிசனம் லாசருவை உயிரோடு எழுப்பினதுனாலதான் அங்க நடந்துச்சு. அதனாலதான் ஜனங்கள் குருத்தோலை ஏந்தினார்கள். லாசருவை பார்க்க வந்தவங்க தான். அப்ப நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் உடனே பதில் தரலைன்னா நம்மளுக்கும் லாசருவை போல பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்மளை மகத்துவம் உள்ளவர்களாய் நம்மை கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். நம்மளை கொண்டு அநேகர் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் மாற போகிறாங்க. நம்முடைய உடல் அழுகுகிறது உண்மைதான், ஆனால் அதே அழுகுல நிலைமையில கர்த்தர் நம்மளை விடுகிறது தேவன் அல்ல. மரணத்திலேயே நம்மளை விட்டு விடுகிற தேவனும் அல்ல. அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான் மிஷினரியாய் வட மாநிலங்கள்ல ஊழியம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் 2014 நான் வட மாநிலம் மிஷினரியா ஊழியத்துக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. அப்பொழுதெல்லாம் சில நேரங்கள்ல எனக்கு கேள்விகள் அதிகமாய் வரும். அப்ப நிறைய நேரங்கள்ல நிறைய ஜெபிச்சாலும் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யுங்க என்று நிறைய காரியங்களை தேவ சமூகத்துல வைத்து தொடர்ந்து ஜெபிப்பேன். போராடி ஜெபிப்பேன், நைட்டு ஜெபிப்பேன், பகல் ஜெபிப்பேன், மத்தியானம் ஜெபிப்பேன், உபவாசம் போட்டு ஜெபிப்பேன். ஆனா அப்படி அந்த காரியங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே வராது. ஆனா மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் பதிலை கொடுப்பார். ஆனா என்னுடைய காரியத்துக்கு ஜெபிக்கும் போது சில நேரங்களில் பதிலே வராது. அப்போ ஒரு நாள் நான் டேடிட்ட போன் பண்ணி கேட்டேன், எதனால இப்படி நடக்குது? அதனால எனக்கு ஜெப ஆவியை நான் குறைகிற மாதிரி இருக்கு, தேவன் மீது இருக்கிற விசுவாசம் குறைகிற மாதிரி இருக்கு, என் ஜெப நேரம் குறையுது, எதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்ல. அப்பதான் எனக்கு டேடி ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நாம செய்ய வேண்டிய ஜெபத்தை நாம தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அதே போல நாங்கள் தொடர்ந்து ஜெபித்தோம். அதே போல கர்த்தர் பெரிய மாற்றத்தை என் ஜீவியத்துல கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்கள் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் விசுவாசத்திலே தரித்திருங்கள், கர்த்தர் கண்டிப்பாய் அதற்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு அநியாய நியாயாதிபதியின் இடத்துல ஒரு ஸ்திரீயானவள் திரும்ப திரும்ப போய் கேட்ட உடனே அவன் நியாயம் செய்தான். ஒரு அநியாயமான நியாயாதிபதியே அப்படி செய்வான் என்றால் கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் நீதியுள்ள கர்த்தராயிருக்கிறார். அவர் உங்கள் ஜெபத்தை புறக்கணிக்கிறவர் அல்ல. உங்கள் கண்ணீரை அவர் உதறி தள்ளுகிறவர் அல்ல. அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுறார். அதில் நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் காணப்படுங்க. ஒரு காலம் உங்கள் ஜெப நேரத்தையும் விசுவாசத்தையும் குறைவுகிறவர்களாய் விட்டு விடுகிறவர்களாய் காணப்படாது. எந்த போராட்டம் வந்தாலும் சரி, மனமே விருப்பப்படலைன்னா சும்மா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாய் அதற்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார்.
அப்ப இங்க நாம 5 காரியங்களை நாம் பார்த்தோம். உலகம் என்பது இந்த உலகத்தை, இந்த 5 காரியங்களை ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய ஜீவிதத்துல இருந்தாலும் நாம் இன்னும் உலகத்தை ஜெயிக்காதவர்களாய் காணப்படுகிறோம். குறிப்பாய் கலாத்தியர் 5:19, 20, 21 வரைக்கும், 5:19 மற்றும் 20, 21 இந்த 3 வசனங்கள்ல சொல்ற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல எதுலையாவது நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தா நாம் இன்னும் உலகத்தை ஜெயிக்காதவர்களாய் இருக்கிறோம். இன்னும் சில பகுதிகளிலே நாம் ஜெயிக்க வேண்டியதா இருக்கிறது. முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் நாம் இன்னும் மாறலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோமாக. சரி, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்? வேதமே அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கணும்? நான் உலகத்தில் இருக்கிறேன்னா உலகத்துல இல்லையா, அல்லது நான் தேவ பிள்ளையா, உலகத்தின் பிள்ளையா, உலகத்தின் ஜனமா என்பதை எப்படி நாம் கண்டுகொள்ளுகிறது? அதற்கு என்ன அடையாளம்? வசனம் சொல்லுது. 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனம் சொல்லுது. 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனம் 5, 6 இப்படியா சொல்லுகிறது. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். 6வது வசனம் சொல்லுது பாருங்க. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்ளுகிறது, அல்லது எப்படி நம்மளை நாம் நிதானித்து பார்க்கிறது? எந்த வசனத்தை வைத்தா இந்த 1 யோவான் 4வது அதிகாரம் 5 மற்றும் 6 சொல்லுகிறபடி நாம் உலகத்தை குறித்து பேசுகிறவர்களா இருந்தோம் என்றால், உலகம் நம்மை அங்கீகரிக்கிறதா இருக்கும் என்றால், அப்ப நாம் உலகத்திற்குரியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். தேவனை குறித்து பேசுகிறவர்களாய் நம்ம வாயை திறந்தாலே விசுவாச வார்த்தை, கர்த்தர் செய்த அற்புதங்கள், கர்த்தருடைய வசனத்தை குறித்த வார்த்தைகள் வரும் என்றால் நாம் தேவனுக்குரியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய இதை சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்ல போனா, நம்முடைய சிந்தை எங்க இருக்கு என்பதை நாம் பார்க்கணும். நம்முடைய நினைவுகள் எதிலே காணப்படுகிறது? நினைவுகளின் நிறைவினாலதான், இருதயத்தின் நிறைவினாலதான் வாய் பேசுகிறது. அப்ப அந்த நினைவுகள் தான் நம்மளை பேச வைக்குது. அப்ப நம்முடைய நினைவுகள் எதை குறித்து இருக்கு? நமக்கு ஒரு 5 நிமிஷம், அல்லது 5 நிமிஷம் வேண்டாம், 1 நிமிஷம் நீங்க சும்மா அமைதியா உட்கார்ந்து பாருங்க. யார்கிட்டயுமே பேசாதீங்க. ஒரு தனி அறையில போங்க, அல்லது தனி இடத்துல ஹெட்செட், கம்ப்ளீட் ஹெட்செட், நல்ல நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்செட்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து பாருங்க. உங்க சிந்தனை எங்க ஓடுகிறதோ அந்த இடத்துலதான் உங்கள் இருதயம் இருக்கிறது. அதற்குரியவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். உங்கள் சிந்தனை மற்ற ஐஸ்வர்யத்தை நோக்கி ஓடுச்சுன்னா, அந்த தங்க நகை நல்லா இருந்துச்சு, அவங்க நல்ல கார் வச்சிருக்கிறாங்களே, அவங்க நல்ல வாழ்றாங்களே, கர்த்தர் ஏன் என்னைய மட்டும் இப்படி வச்சிருக்கிறாரு, அல்லது அந்த ஏதாவது ஒரு உலகத்தின் காரியத்தை நோக்கி ஓடிச்சுன்னா நாம் இன்னும் உலகத்தை ஜெயிக்காதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனா அந்த அமைதியான நேரத்துல நாம் கர்த்தர், நம்ம எந்த போராட்டம் வந்தாலும், அந்த நேரத்துல உலகத்தின் சிந்தனையே வந்தாலும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று ஒரு கவுண்டர் அங்க வந்துச்சுன்னா, அந்த உலகத்தின் சிந்தனையை தகர்க்கும்படியாய் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, நீங்க தேவனுக்குரியவர்களாய் காணப்படுகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. உலகத்தின் சிந்தனை வந்தோம்னா அதிலேயே மாட்டிக்கிட்டே அப்படியே அதை குறிச்சு கிளிக் பண்ணி அப்படியே நாம தொடர்ந்து போனா உலகத்திற்குரியவர்கள். ஆனா உலகத்தின் சிந்தனை வரும் பொழுது, கர்த்தர் எனக்கு இருக்கிறார், என்னை இது மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார் என்று ஒரு கவுண்டர் சிந்தனை வந்துச்சுன்னா நாம் தேவனுக்குரியவர்களாய் இருக்கிறோம். வசனம் சொல்லுது பாருங்க, உலகத்திற்குரியவர்கள் உலகத்தை குறித்து பேசுவார். உலகத்திற்குரியவர்கள் உலகத்தின் காரியத்தை பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் வாயிலிருந்து எப்ப பார்த்தாலும் உலகத்தின் காரியம் தான் வரும். அவர்கள் வாயில தேவ வார்த்தை புறப்படாது. தேவ வசனத்தை குறித்ததான வார்த்தை வராது. தேவன் என்ன அற்புதம் செய்தார் என்று வராது. நான் இப்படியெல்லாம் ஜெபித்தேன் என்கிற வார்த்தை வராது. அவர்கள் மற்றவர்களை குறித்து பேசுவாங்க, மற்றவர்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுவாங்க, மற்றவர்களுடைய நன்மையை குறித்து பேசுவாங்க. இவர்கள் எல்லாம் உலகத்திற்குரியவர்கள். ஆனா தேவனுக்குரியவர்கள் தேவனுக்குரியவைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாய் இருப்பாங்க. உலகம் அவர்களை அங்கீகரிக்காது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் இதை இன்றைக்கு அடையாளமாய் வைப்போமாக. இது ஒரு எச்சரிப்பாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார்.
அவர் தேவன் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எங்க இருக்கு என்பதை நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் இந்த மாதத்துல நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவர் முதலாவது நம்மளை உணர பண்ணுகிறார். நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் உணர்ந்தால் மாத்திரமே நம்மளால் ஜெயத்தை பெற முடியும். இல்லை என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு ஜெயமெல்லாம் அவசியம் இல்லை, நான் ஏற்கனவே ஜெயித்து விட்டேன். மனம் பிதறி போன மனநல பாதிக்கப்பட்ட ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளுவார், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கெல்லாம் மெடிசன்லாம் எனக்கு தேவையில்லை, நான் நல்லா இருக்கிறேன், நான் இப்படிதான் செய்யறேன். ஆனா அவங்க கிரியை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் கிரியை மனநலம் பாதிக்கப்பட்ட எப்படிலாம் இருப்பாங்க அதே போலதான் இருக்கும். அவள் கிரியை உலகத்தில் இருக்க அல்லது ஜனங்களுக்கு விசனம் உண்டாக்குகிற கிரியையா இருக்கும். ஆனா அவங்க பார்வையில் அவங்க நல்லவங்க. அது போலதான் நாம் தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய பார்வையிலே நம்மளை பார்க்க கூடாது. தேவ பார்வையிலே நாம் பார்க்கிறவர்களாய் நம்முடைய ஜீவியம் இப்ப எப்படி இருக்கு என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உலகத்திற்குரியவர்களை நம்மளை தேவனுக்குரியவர்களாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப உலகம் என்பது என்ன? அது இந்த 5 காரியங்களை காட்டுகிறது. அதற்குடைய அடையாளத்தை நாம் பார்த்தோம். இப்ப இந்த உலகத்திற்குரியவைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்த அடையாளத்தை பார்த்தபடினால் இப்ப கர்த்தர் நம்மளுக்கு அதுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு நமக்கு ஜெயம் தேவையா இருக்கு. நம்ம இப்ப தேவ சமூகத்துல சொல்றோம், ஆண்டவரே இந்த காரியங்களே என்கிட்ட இருக்கு, எனக்கு ஜெயத்தை கொடுங்க. அப்படி தேவன் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கொடுத்தால் அவர் எப்படி கொடுக்கிறார் அல்லது எப்படி நம்மளை ஜெயிக்க வைக்கிறாராம், எப்படி உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நம்மளுக்கு கொடுக்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 11:7 இப்படியா சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலக உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் எப்படி உலகத்தை ஜெயிக்க வைக்கிறாராம். அவர் 4 காரியங்களை கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாராம். 1 விசுவாசத்தையும், 2வது அவன் தேவனுடைய எச்சரிப்பை, 3வது பயபக்தி உள்ளவர்களாய் நம்மளை மாற்றி, 4வது பேழையை கொடுத்து. நோவா என்கிற மனுஷன் நம்மளுக்கு நன்றாய் தெரியும். அவன் உலகத்தை ஜெயித்தவனாய் இருந்தான். அவன் நிமித்தமாய் அவன் குடும்பமும் உலகத்தை ஜெயிக்கிறதாய் காணப்பட்டது. அவன் குடும்பத்தின் நிமித்தமாயும் அவன் நிமித்தமாயும் மிருக ஜீவன்கள் உலகத்தை ஜெயிக்கிறதாய் காணப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை மாத்திரம் உலகத்தை ஜெயிக்கிறவராய் பண்ணுகிறதல்ல, வசனம் சொல்லுகிறபடி நம்மளை கொண்டு நம்மளுடைய குடும்பத்தையும் உலகத்தை ஜெயிக்க வைக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். அவர் நம்மளை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, நம்மளை கொண்டு நம்ம குடும்பத்தை கொண்டு அநேக மிருக ஜீவன்கள்னா என்ன? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவைகள், உலகத்திற்குரியவைகள், உலகத்தின் ஜனங்களை ஜெயிக்க வைக்கிற அனுபவத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார். இன்னைக்கு நீங்க மாட்டி இருக்கிறீங்களா? முதலாவது கர்த்தர் உங்களுக்கு உலகத்தின் ஜெயத்தை கொடுக்கிறார். உங்க பிள்ளைகள், உங்க குடும்பத்துல யாராவது ஒருவர் உலகத்தின் அடிமைத்தனத்திலே மாட்டிக்கொண்டு உலகத்தின் கிரையிலே மாட்டிக்கொண்டு ஜெயிக்க முடியாதவர்களா இருக்கிறார்களா? கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கு உலகத்தின் ஜெயத்தை கொடுக்கிறார். அதன் பின்பா என்ன நடக்குது? உங்க மூலமாய் அநேகர் தேவனை தரிசிக்க போகிறார்கள். உங்க மூலமாய் அநேகர் உலகத்தை ஜெயங்கொள்ள போகிறார்கள். உலகத்தின் பிசாசானவனை ஜெயிக்க போகிறார்கள். நீங்களோ அநேகரை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். சரி, எப்படிப்பட்ட ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அல்லது எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கலாம்? அது ஸ்டெப் பை ஸ்டெப் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. முதலாவது அவர் விசுவாசத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, அவர் எபிரேயர் புஸ்தகம் 11:7 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணத்தகாதவைகளை குறித்து. அப்ப விசுவாசத்தினாலே அவன் ஜெயிக்கிறான். காணப்படாத காரியத்தை குறித்து நம்பத்தக்கதான நம்பிக்கை தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஏன் தேவன் முதலாவது நம்மளுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார் என்றால், விசுவாசிக்கிறவன் மாத்திரமே உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறவன் மாத்திரமே உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்ப நம்முடைய ஜீவியத்திலே நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது, கிறிஸ்துவின் மீது இருக்கிற விசுவாசம் நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இங்கு சொல்லப்படுகிற விசுவாசம் என்ன? இயேசு சொன்னார் அல்லவா, கடுகளவு விசுவாசம். அந்த விசுவாசம் தான் பேசிக் ஃபெய்த். அந்த பேசிக் ஃபெய்த் என்ன? அந்த வசனம் சொல்லுது பாருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசி. நீங்க ரொம்ப பெரிய விசுவாசம் அல்ல, இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசித்தால் போதும். இதெல்லாம் நாம் பார்த்தோம். தேவ அறிவு இல்லாதது உலகம். தேவ அறிவுனா என்ன? தேவனை விசுவாசிக்கிற அனுபவம். அப்ப முதலாவது கர்த்தர் இன்றைக்கு நமக்கு என்ன கொடுக்கிறார்? அவர் நம்மளை விசுவாசத்திலே நிலைத்திருக்க பண்ணுகிறார். நமக்குள்ளாய் வருகிற கலக்கம் இருக்கு அல்லவா? உலகத்தின் போராட்டம் வரும் பொழுது யார் என்னை காப்பாற்றுவாங்க? நான் தனியா இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டாரா? கண்டிப்பா உண்மைக்கே தேவன் ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு தயக்கம் வருகிறது அல்லவா? ஒரு சந்தேகம் வருகிறது அல்லவா? அதிலே கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். அந்த சந்தேகங்கள் உலகத்திலிருந்து வருகிறது, மாம்சீகத்திலிருந்து வருது. ஆனால் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறபடினால் அவைகள் எல்லாவற்றையும் இந்த விசுவாசம் தகர்த்து விடுகிறது. அப்ப தேவன் சொல்லுகிறார், முதலாவது நம்மளை எப்படி உலகத்தை ஜெயிக்க வைக்கிறார்? அவர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில எந்த குறைவு வந்தாலும் கர்த்தர் என்னை நிறைவாக்க வல்லவராய் இருக்காருன்னு சொல்லுவீங்க. எந்த பஞ்சம் வந்தாலும் சரி, கர்த்தர் என்னை செழிப்பாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுவீர்கள். எந்த வியாகுலம் வந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுவீங்க. எந்த வியாதி வந்தாலும் தேவன் எனக்கு பரிகாரியா இருந்து சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கார். அவருடைய தழும்புகளில் நான் சுகமானோம் என்ற வார்த்தையின்படி நான் சுகமாகிறேன் என்று நீங்கள் அறிக்கையிடுவீர்கள். அப்ப இந்த பேசிக் விசுவாசம் தான் நம்மளை உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. இன்னைக்கு அப்ப நம்முடைய ஜீவியத்துல இந்த விசுவாசம் இருக்கா? நமக்கு போராட்டம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, வியாகுலங்கள் வரும் பொழுது, ரோகங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த விசுவாசத்துல நாம நிலைச்சிருக்கிறோமா? இல்ல முறுமுறுக்கிறவர்களாயும் போராடுகிறவர்களாயும் நாம் காணப்படுகிறோம். முறுமுறுக்கிறவர்களாயும் தேவனைக்கோடு போராடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக் கொள்வோமாக. இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ உலகம் இதை மறந்து காணப்படுகிறார்கள். அநேக காரியத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். நம்ம நிறைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாம் நல்லதுதான். ஆனா பேசிக் அடித்தளம் நம்மள இடத்துல இல்லைன்னா என்னதான் கட்டடம் கட்டினாலும், எவ்வளவு பெரிய வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டாலும் அடித்தளம் உங்களுக்கு அஸ்திபாரம் உறுதியா இல்லாதபடினா அந்த கட்டடங்கள் வெயிலும் போராட்டத்திலும் வெள்ளத்திலும் பெருங்காற்றிலும் இடிந்து போனதாய் காணப்படும். அப்ப முதலாவது நாம் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, குமாரனாகிய இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்தை எனக்கு பெருக செய்யுங்க என்று தேவ சமூகத்தில் ஒப்புக்கணும். இந்த விசுவாசம் வந்துட்டா நம்ம உலகத்தை ஜெயிப்போம். அதனால அங்க பலன் என்ன நடக்குது? விசுவாசம் நமக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் வந்த உடனே அங்க என்ன பலன் வருகிறதா? அந்த அதே 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட பண்ணுகிறவன் எவனோ அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் அவனில் நிலைத்திருக்கிறான், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இயேசுவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா எந்த போராட்டத்திலையும் நாம கலங்க போக மாட்டோம். எந்த சூழ்நிலையும் நாம் உலகத்துக்கு பின்பாய் ஓட மாட்டோம். எந்த கவலையும் நம்மளை நிரப்ப முடியாது. ஏன்? தேவன் நம்மில் நிலைத்திருப்பார். அவர் நம்மளுடைய ஜீவியத்திலே நிலைத்திருப்பார். நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, நம்முடைய ஜீவியத்திலே நம்மளுடைய இருதயம் கவலையினால நிரப்பப்பட்டு
கவலையிலே நாம் மாட்டிக்கொண்டு இன்னும் காணப்பட்டோம் என்றால் கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கவில்லை. தேவன் நம்மில் நிலைத்திருக்கவில்லை. விசுவாசம் நம்மில் குறைவுபட்டு காணப்படுகிறது. இதுதான் சின்ன ஒரு அடையாளம். நம்முடைய ஜீவியத்துல ஒரு கவலை நம்மளை நிரப்பி அதுவே நம்மளை நடத்துகிறதா இருந்துச்சுன்னா, நீங்க எந்திக்கும் போது உங்க கவலை தான் உங்க வாழ்க்கையை சிந்திக்க வைக்குது, எந்திக்கும் போது உங்க கவலை தான் அந்த நாளை குறித்து யோசிக்க வைக்குதுன்னா, அப்ப இன்னும் தேவன் நம்மில் நிலைத்திருக்கவில்லை, நாமும் தேவனில் நிலைத்திருக்கவில்லை. உலகத்திலே நாம் மாட்டிக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். இரண்டாவது அங்கு என்ன பலன் வருகிறது விசுவாசிக்கும் போது? யோவான் 17:9 சொல்லுகிறது. இப்ப யோவான் 17வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. எவ்வளவு உண்மையான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. அவர் நமக்காய் வேண்டிக் கொள்ளுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லையே, எனக்காக போராட யாருமே இல்லையே, எனக்காய் பரிதவிக்கிறவர்கள் யாராவது இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபுவை போல நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யோபு சொன்ன எனக்காய் வழக்காடினால் யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே சொன்ன. அதே போலதான் நம்முடைய போராட்டத்திலே, நம்முடைய கண்ணீரின் பாதையிலே, பிரச்சனையிலே, வியாகுலத்திலே நாம் புலம்புகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் மாத்திரம் போதும், நீங்கள் தேவனுடையவர்களாய் மாறுகிறீங்க. நீங்க சும்மா இருப்பீர்கள், பிதா குமாரனானவர் உங்களுக்காய் வேண்டுதல் செய்வார். வசனம் சொல்லுது, அவர்களுக்காய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுவானவர் நமக்காய் வேண்டிக் கொள்ளுவார், பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் வேண்டிக் கொள்ளுவார், குமாரன் நமக்காய் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுவார். 5000 பேரை போஷிக்கும்படியாய் கர்த்தர் வேண்டி அந்த 5000 பேருக்கும் அதிகமான ஜனங்களை அப்பத்தினாலும் மீனினாலும் போஷித்தாரே. உங்க ஒரு ஆளை கர்த்தரால் வேண்டிக்க உங்களை மீட்டுக் கொள்ள முடியாதா? உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணி கர்த்தர் உங்களை விடுதலையாக்க முடியாதா? அவர் முடிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா அதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் இருக்கணும். அந்த ஜனங்கள் 3 நாட்கள் சாப்பிடாம இயேசுவை பின்பற்றினாங்க. அதனாலதான் அந்த 5000 பேருக்கும் அப்பமும் மீனும் கொடுக்கப்பட்டுச்சு. விசுவாசம் இருந்தால் மாத்திரமே கர்த்தர் நமக்காய் வேண்டுவார். நாம் தேவனுக்குள் நிலைத்திருப்போம், நாம் தேவனுடையவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்ப தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் இந்த விசுவாசத்திலே நாம் உறுதிப்படுவோமாக. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு விசுவாசத்திலே உறுதிபட செய்ய போகிறார். இந்த மாதத்திலே விசுவாசத்திலே அநேக காரியங்களை நாம் ஜெயிக்க போகிறோம். விசுவாசத்திலே வியாதிகளை மேற்கொள்ள போகிறோம். விசுவாசத்திலே கடன் பிரச்சனைகளை மேற்கொள்ள போகிறோம். விசுவாசத்திலே போராட்டங்களை மேற்கொள்ள போகிறோம். விசுவாசத்தினாலே பாவத்தை மேற்கொள்ள போகிறோம். விசுவாசத்தினாலே பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள போகிறோம். விசுவாசத்தினாலே ஐஸ்வர்ய மயக்கத்தை மேற்கொள்ள போகிறோம். விசுவாசத்தின் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாறப் போகிறோம். இதுதான் தேவன் கொடுக்கிற உலகத்தின் ஜெயிக்கிற ஜெயம். அவர் விசுவாசத்தை நமக்கு முளைக்க பண்ணி அவருடையவர்களாய் நம்மளை மாற்றி, நாம் தனியாய் விண்ணப்பம் பண்ணுகிறவர் அல்ல, அவரும் நம்மளோடு சேர்ந்து விண்ணப்பம் பண்ணுகிறார். இரண்டாவதாக எப்படிப்பட்ட ஜெயத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார்? அந்த உலக ஜெயத்துல எப்படி நடக்கிறது அல்லது அதனுடைய ப்ராசஸ் என்ன? முதலாவது விசுவாசத்தை கொடுக்கிறார். இரண்டாவது எச்சரிப்பை பெற்று, அந்த எபிரேயர் புத்தகம் 11:7 சொல்லுது, அவன் தேவனுடைய எச்சரிப்பை பெற்று. முதலாவது விசுவாசிக்கணும், இரண்டாவது தேவனுடைய எச்சரிப்பை நாம் பெற்றுக் கொள்ளணும். ஒரு சின்ன உதாரணம், இந்த எச்சரிப்புக்கு ஒரு சின்ன உதாரணம். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க ரோட்ல ஒரு ஹைவேலையோ ஒரு நார்மல் சப்வேலையோ நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க இந்த வலது பக்கத்துல இடது பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் போர்டு வந்துகிட்டே இருக்கும். சில இடங்கள்ல சொல்லும் இங்க ஸ்கூல் இருக்கு மெதுவா போங்க, சில இடங்கள்ல இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா பார்த்து வலது பக்கமும் இடது பக்கம் பார்த்து போங்க, சில இடங்கள்ல சொல்லும் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போங்க, சில இடங்கள்ல வேகத்தடைகள் இருக்கு என்று சொல்லும், சில இடங்கள்ல இது ஆட்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகிற பகுதி, மெதுவா செல்லுங்க என்று சொல்லும். இது எல்லாம் என்ன? இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். அதே போல கர்த்தர் நம்முடைய ஜீவியத்திற்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு அவர் எச்சரிப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். ரோட்ல இருக்கிற சைன் போர்டை பார்க்கறதுக்கு நம்ம வாஞ்சியா இருக்கிறோம். ஏன்னா இல்லைன்னா ஆக்சிடென்ட் நடந்துருமே.
ஆனா எத்தனை பேர் நாம் ஆவிக்குரிய எச்சரிப்பை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கிறோம்? எத்தனை பேர் எச்சரிப்பின் உபதேசத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? அதை கேட்டாலே நம்மளுக்கு கசக்கிறது. அதை கேட்டாலே எப்ப பார்த்தாலும் எச்சரிப்பு எச்சரிப்பு, எப்பவும் பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ உலகை இப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு. எச்சரிப்பின் உபதேசத்தை உதறி தள்ளுகிறார்கள். எச்சரிப்பின் உபதேசத்தின் வார்த்தையை உதறி தள்ளுறாங்க. யோசித்து பாருங்க, நீங்க ரோட்ல பிரயாணப்படுறீங்க, உங்களுக்கு முன்னாடி வேகத்தடை வருது, நீங்க 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கீங்க, வேகத்தடை வருது, அங்க எச்சரிப்பின் சத்தமை அந்த சைன் போர்டு இல்லைன்னா என்ன நடக்கும்? வேகத்தடையில மோதி நீங்க தாவி போய் கீழே விழுந்து மண்டை உடைய வேண்டியதுதான். அதே போலதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியத்திலும் எச்சரிப்பின் சத்தம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க விபத்திலே மாட்டிக்கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தடுமாற்றங்கள் வரும், விபத்துகள் வரும், ஏன் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் சம்பவிக்கும். அப்ப தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் விசுவாசத்துல மாத்திரம் உங்களை உறுதிப்படுத்தல, எச்சரிப்பின் சத்தத்தை பெறும்படியாய் செய்கிறார். வேத வசனம் சொல்லுது. ஒண்ணு என்ன சொல்லுகிறது? எப்படியான எச்சரிப்பை கொடுக்கிறாராம்? எரேமியா 6:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நிந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையில் மூலமா எச்சரிக்கிறார். அவர் வேத வசனத்தின் மூலமா எச்சரிக்கிறார். விசுவாசத்தை பெருக நம்ம ஜெபிச்சா போதும். நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம்னா விசுவாசம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஆனா எச்சரிப்பின் சத்தம் கிடைச்சு நம்ம நல்ல பாதையில நல்ல செழிப்பா போகணும், சமாதானத்தோட போகணும்னா என்னைக்கும் நான் தேவ வசனத்தை வாசிக்கிறவர்களா இருக்கணும். தினந்தோறும் தேவ வசனத்தை வாசித்து, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தை வேண்டாம், எச்சரிப்பின் வார்த்தை வேண்டும் என்று கேட்டு ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படணும். நம்ம வேதத்தை திறந்த உடனே என்ன நினைக்கிறோம்? அப்படியே திறக்கிறோம். திறந்த உடனே இன்னைக்கு கர்த்தர் இதுல இருந்து என்ன எனக்கு என்ன சொல்லுகிறார்? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், நீ செங்கடலை கலக்க போகிற, காடையை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பாதையிலே நாம் தெளிவாய் ஓடணும்னா வேதத்தை திறக்கும் போது அங்கு எச்சரிப்பு சத்தம் வரணும். தாவீது எப்பெல்லாம் வழி விலகிறானோ கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் தேவன் அவனுக்கு எச்சரிக்க வேண்டுமோ தீர்க்கதரிசி அனுப்பினார், ஜனங்களை அனுப்பினார், தளபதிகளை அனுப்பி எச்சரித்தார். தேவ சமூகத்துல வருகிற நாம் எச்சரிப்பின் சத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படணும். எச்சரிப்பு என்பது என்ன? அது நமக்கு தீபத்தின் பாதையாய் இருக்கிறது, அது வெளிச்சத்தின் பாதையாய் இருக்கிறது. அப்ப வேத வசனத்துல பெற்றுக்கொள்ளுகிற நாம் தகப்பன் நம்மளை, வேத வசனம் சொல்லுது, தகப்பன் பிள்ளையை எப்படி எச்சரித்து நடத்துவார்? 1 தெசலோனிக்கேயர் 2:12 சொல்லுது. அப்ப எச்சரிப்பின் சத்தத்தை பெற்று நாம் தேவனுக்குள்ளாய் நடக்கிறவர்களா இருக்கு. ஏன் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாரா? அதுக்கு 2 வசனத்தை மாத்திரம் பார்த்து நாம் செபிப்போம். வசனம் சொல்லுது, எசேக்கியேல் 18:28 சொல்லுகிறது, சாவது இல்லை. நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தின்படி நாம் நடந்தோம் என்றால், எச்சரிப்பை பெற்று நாம் நடந்தோம்னா, எப்படி நோவா ஜலப்பிரவாகத்திலிருந்து தப்பித்துக் கொண்டானோ, எப்படி நோவாவின் குடும்பம் அழிவிலிருந்து தப்பித்துக் கொண்டதோ, கர்த்தர் நம்முடைய உலகத்தின் அழிவிலிருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறார். சாவு நம்மளுக்கு வருவது இல்லை. 2வது ஏன் எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார்? யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அவருடைய வருகை நமக்கு சமீபமாயிருக்கிறது. தேவன் சீக்கிரத்தில் வரப்போகிறார். எச்சரிப்பின் சத்தம் இருந்தால் மாத்திரமே நாம் அவருக்குள்ளாய் உருவாக்கப்பட முடியும். இல்லை என்றால் நான் தெளிவாய் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் யாருனாலும் பெற்றுக்கலாம். இயேசுவை விசுவாசிக்காத ஒரு மனுஷனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தா நீங்க போய் ஜெபம் பண்ணீங்கன்னா உடனே சுகமாயிரும். அதனால அவன் எச்சரிப்பை சத்தத்தை பெற்றான் என்பதற்கு அர்த்தம் கிடையாது. அவன் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அர்த்தம் கிடையாது. நாம ஜெபித்ததுனாலோ அல்லது அவனுடைய கொஞ்சம் விசுவாசத்தினால அவனுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா எச்சரிப்பின் சத்தம் மாத்திரமே தேவனுக்கு உகந்தவர்களாய் நம்மளை மாற்றும், அவருடைய வருகையை நம்மளை எடுத்துக்கொள்ள உதவும். அதைத்தான் வசனம் சொல்லுது. யோவான் புஸ்தகம் 2:1 சொல்லுகிறது, அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடியினால். அதற்கு விளக்கம் என்ன? 1 கொரிந்தியர் 10:11 சொல்லுது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து 10வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் திருஷ்டாண்டங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. வேத வசனமே நம்மளுக்கு எச்சரிப்பாய் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வேத வசனமே நம்மளுக்கு வழிகாட்டும்படி எச்சரிப்பாய் தான் கொடுத்திருக்கு. ஆசீர்வாதம் எல்லாம் அதனோடு சேர்ந்து வர்றது.
அப்ப கோர் பாயிண்ட் என்ன? எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களா இருக்கணும். அப்படி நடந்தோம் என்றால் நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாயும் சாகாதவர்களாயும் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாயும் நம் தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் மாறுவோம். மூன்றாவதாய் உலகத்தை எப்படி ஜெயிக்க வைக்கிறார்? பாயிண்ட மட்டும் சொல்றேன். பக்தி வைராக்கியம் உண்டவர்களாய் நம்மளை மாற்றி, பயபக்தி உள்ளவர்களாய் நம்மளை மாற்றி. பயபக்தி என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அனுசரிக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 22:23 சொல்லுது, அவரை துதித்து கனம் பண்ணுகிறது. முதலாவது நம்ம தினந்தோறும் ஜெபித்து தேவ விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது தினந்தோறும் வேத வசனத்தை வாசித்து எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும்? தினந்தோறும் கர்த்தரை துதித்து கனம் பண்ணணும். தினந்தோறும் நம் கர்த்தரை துதித்து கனம் பண்ணும் பொழுது தேவன் நம்மளுக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அதுதான் நான்காவது, நம்மளுக்கு ஒரு பேழையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு இரவு நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்க நமக்கு தேவன் ஒரு பேழையை கொடுக்க போகிறார். நோவாவுக்கு கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சுற்றி இருக்கிற மிருக ஜீவங்களுக்கும் தேவன் ஒரு பேழையை கொடுக்க போகிறார். அந்த பேழை எப்படி இருக்க போகிறது? அது விசுவாசத்தினாலும் எச்சரிப்பின் சத்தத்தினாலும் பயபக்தியினாலும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. இன்னைக்கு கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறார். நாம் உலகத்தின்குரியவர்களா தேவனுக்குரியவர்களா கேள்வி கேட்டிருக்கிறார். இன்றைக்கு நிதானித்து பாருங்க, நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு, நாம் உலகத்திற்குரியவர்களா என்பதை நிதானித்து பாருங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடுவோமா? முக்கியமான நேரத்துல வந்திருக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே கொடுத்த வார்த்தையின்படி அப்பா இன்றைக்கு ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்பினேற்காய் நன்றி. ஆண்டவரே உலகத்தை குறித்ததான 5 அடையாளங்களை கொடுத்தீர். இதுல எதுவாய் உடைய பிள்ளைகள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கே ஒரு ரட்சணியம் உண்டாவதாக. குறிப்பாய் கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் சொல்லுகிற அந்த 21 காரியங்களை எதில் இவர்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் உடைய பிள்ளைகளுக்கு நீ ரட்சிப்பை கொடுத்து, உடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுத்து நீ ஜீவனுள்ள பாதையில நீ நடத்துவீராக. ஆண்டவரே, மாம்சீகத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்திலே உறுதிப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாய் நீ மாற்றுவீராக. ஆண்டவரே, பயபக்தி உள்ளவர்களாய் நீ மாற்றி எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களும் வேத வாசிக்கிறவர்களும் துதித்து கனம் பண்ணுகிறாய் மாற்றி ஒரு பேழையை பெறத்தக்கவர்களாய் நீர் மாற்றுவீராக. இன்னைக்கு நீர் ஒரு பேழையை நீர் கொடுத்தது கை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவர்களை தப்பிக்க வைக்கிற ஜீவிக்க வைக்கிற பேழையை நீர் கொடுத்து இவர்களை நீ நடத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் அமைக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.